எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது தாக்குதல் நடத்தியது நேட்டோ உக்ரைனின் யுஏவி ஆயுதங்கள். நேட்டோவுக்கு எதிராக லெனின்கிராட் பகுதியில் அணு ஆயுதங்களை குவிக்க ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவு. மாஸ்கோ தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில நேட்டோ ரஷ்யா நாடுகளுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ்ல எந்த ஒரு தகவலையும் விட்டுடாம முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லா தகவல்களையும் திரட்டி உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐரோப்பிய கண்டத்துல ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கும் நேட்டோ நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைன்றது எந்த காலத்திலையும் ஓயாதுன்றதுக்கு சான்றாதான் இன்னைக்கு உக்ரைன் போர்ன்றது அங்க நடந்துட்டு இருக்குதுங்க. ஈரான் போர்ல ட்ரம்ப் அதிகமா கவனம் செலுத்திட்டு வரதுனாலையும் எதிர்கட்சிங்க அமெரிக்காவில் ட்ரம்புக்கு அதிகமான நெருக்கடி கொடுக்கறதுனால ட்ரம்போட கவனம்ன்றது இப்ப அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல்லையும் அதுக்கப்புறம் மத்திய கிழக்கு பிராந்தியத்து மேல அதிகமா இருந்துட்டு இருக்குதுங்க. இதுக்கு நடுவுல ரஷ்யன் ஃபெடரேஷன் நேட்டோ நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற போர் பதற்றன்றது முன்ன எப்பவும் இல்லாத வகையில கடந்த ஏப்ரல் இப்ப மே மாசத்துலயும் ரொம்ப பல மடங்கு அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. 5 வருஷமா உக்ரைனோட ரஷ்யாவுக்கு போர் நடந்துட்டு வந்தாலும் இப்ப ரஷ்யன் ஃபெடரேஷன்ல கொண்டாட்ட மனநிலைன்றது அதிகமா இருக்குதுங்க. ரஷ்யன் ஃபெடரேஷன் அப்படி என்ன கொண்டாட்டத்துக்கு தயாராயிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் உலக போர்ல ரஷ்யாவோட அதிபரா இருந்த ஜோசப் ஸ்டாலின் வந்து ஜெர்மனி படைகளை வீழ்த்தி 2ஆம் உலக போர்ல அமெரிக்கா, பிரிட்டன், சோவியத் யூனியன் என்ற அந்த கூட்டணியை வெற்றி அடைய வச்சிருந்தாரு. இந்த வெற்றியை சோவியத் யூனியன் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இருந்து இப்ப வரைக்கும் கடந்த 75 வருஷமா விக்டரி டேன்ற பேர்ல ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு வராங்க. சோவியத் யூனியன் இருந்த காலகட்டம் மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் பிரிஞ்சு பல நாடுகள் ஆனதுக்கு அப்புறம் ரஷ்யன் ஃபெடரேஷன்ன்றது உதயமாயிருந்தது. அதுக்கப்புறமும் ரஷ்யா ஒவ்வொரு வருஷமும் இந்த விக்டரி டே பரேடை கொண்டாடிட்டு தான் வராங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த விக்டரி டே பரேடுன்றது ஸ்மூத்தா நடந்துட்டு வந்தாலும் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்பட்டது உக்ரைன் நேட்டோ நாடுகளால. ரஷ்யாவுக்கு அந்த பிராந்தியத்துல சிக்கல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் போரை நடத்த ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த போர் காலகட்டத்திலையும் ரஷ்யாவோட ராணுவ வலிமையை உலகத்துக்கு பறைசாட்டணும்ன்றதுக்காகவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2022 இருந்து உக்ரைன் போர் காலகட்டத்திலையும் இந்த விக்டரி டே பரேடை ஒவ்வொரு வருஷமும் நடத்திக்கிட்டு தாங்க இருக்காரு. இப்ப 2026லயும் ரஷ்ய அதிபர் புதின் 2ஆம் உலக போர் வெற்றி தினத்தை கொண்டாடுறதுக்கு உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாரு. அந்த வகையில ரஷ்ய தலைநகர் மாஸ்கோன்றது இப்ப முழுக்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார கொண்டு வரப்பட்டு அங்க 2ஆம் உலக போர் வெற்றி தினத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் முழு வீச்சில் நடந்துட்டு வந்ததுங்க. வீரர்களோட அணிவகுப்புல தொடங்கி ரஷ்யாவோட தரைப்படை, விமானப்படை, கடற்படையில இருக்க சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் காட்சிப்படுத்துறதுக்கு ரஷ்ய ராணுவம் முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்காக ரஷ்யாவோட பாதுகாப்பு கிடங்குல இருந்து அவங்களோட அணு ஆயுதங்களை தாங்கிட்டு போற பாலிஸ்டிக் அணு ஆயுதங்களும் மாஸ்கோவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குதுங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்த ரஷ்யாவும் விக்டரி டே பரேடோட கொண்டாட்டத்துக்கான மனநிலையில தயாராயிட்டு இருக்க போகும்போது ரஷ்ய அதிபர் புதின் நாட்டு மக்கள் கிட்ட நேரடியா உரையாற்றி இருந்தாருங்க. புதின் தன்னோட ஸ்பீச்ல என்னென்ன விஷயங்களை முன் வச்சு பேசியிருந்தாருன்னா, நேட்டோ நாடுங்க உக்ரைனுக்கு என்னதான் ஆயுதம் கொடுத்துட்டு வந்தாலும் அதையும் மீறி ரஷ்ய வீரர்கள் இந்த போர்ல மகத்தான வெற்றிங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. அதோட வெளிப்பாடாதான் ரஷ்ய மக்கள் அதிகமா வாழ்ற லூகன்ஸ்க், டோனஸ்க் அந்த மாதிரியான பகுதிங்க இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், புதின் குறிப்பிடுற அந்த லூகன்ஸ்க், டோனஸ்க் ரீஜன்ன்றது டான்பாஸ் ரீஜனா அழைக்கப்படுதுங்க. இதுக்கு அடுத்ததா புதின் என்ன விஷயத்தை அறிவிச்சிருந்தாருன்னா, இந்த விக்டரி டே பரேட்ல ரஷ்யா தன்னோட ராணுவ வலிமையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான பல விஷயங்களையும் அறிவிக்க போகுது. இதோட சேர்த்து இந்த விக்டரி டே பரேடு காரணமா உக்ரைன் ரஷ்யாவுக்கான போர்ல உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை தற்காலிகமா 48 மணி நேரத்துக்கு நிறுத்தி வைக்க போறோன்ற மாதிரி புதின் அறிவிச்சிருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் புதின் வந்து உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை 48 மணி நேரத்துக்கு டெம்பரரி சீஸ்ஃபயரா கொண்டு வந்திருந்தாலும் களத்துல உக்ரைன் ரஷ்ய படைகளுக்கு நடுவுல போர் நிறுத்தம்ன்றது சாத்தியப்படாம தாங்க இருந்துட்டு இருக்குது. அதுலயும் இப்ப உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து நேட்டோ நாடுகளோட பேச்சை கேட்டு ரஷ்ய தலைநகரா இருக்க மாஸ்கோவை குறி வச்சு அட்டாக் ட்ரோன்ஸ்களை சாரசாரியா ஏவி இருக்கிறாரு. விக்டரி டே பரேடுக்கு ரஷ்யா தயாராயிட்டு வர நிலைமையில இந்த மாதிரி நூத்துக்கணக்கான ட்ரோன்ஸ்ங்க மாஸ்கோவை நோக்கி வந்தப்ப ரஷ்யாவோட பேண்டசி உட்பட மத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இந்த அட்டாக் ட்ரோன்ஸ்களை முடிஞ்ச அளவுக்கு வானத்தை தடுத்து இருக்குதுங்க. அதே மீறி தான் மாஸ்கோவில் அமைஞ்சிருக்கிற ஹை ரைஸான அபார்ட்மெண்ட்டை குறி வச்சு இந்த ட்ரோன்ஸுங்க தாக்குதல் நடத்திருக்குது. மாஸ்கோ நகரத்தோட மாஸ்லி மோஸ்கோவா பகுதியில் நடந்த இந்த அட்டாக்ல அங்க எதுவும் உயிர் சேதம் ஏற்படலனாலும் அந்த பில்டிங்ல கடுமையான சேதம்ன்றது ஏற்பட்டிருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில அட்டாக் ட்ரோன்ஸுங்களை ரஷ்யா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு இன்டர்செப்ட் பண்ணப்ப அதோட டெப்ரிஸுங்க மாஸ்கோ பகுதியில் நிறைய இடங்கள்ல சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாவும் குளோபல் மீடியாவா இருக்க டைம்ஸ் நவ் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாஸ்கோ தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க நிலைமை
நிலைமையில ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க செர்ஜி லாரோவ் என்ன விஷயத்த பேசியிருக்காருன்னா, மேற்கத்திய நாடுங்க ரஷ்யாவுக்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ன்றது அடுத்த கட்டத்துல எப்படியாவது சீஸ் ஃபயர் எட்டணும்ன்றதுக்காக தான் ரஷ்யாவும் போராடிட்டு இருக்குது. அதுக்கு எடுத்துக்கிறதுக்கான எல்லா வேலையும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வச்சு இப்ப நேட்டோ நாடுங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாட தான் இப்ப ரஷ்யாவோட தலைநகரமா இருக்க மாஸ்கோவை டார்கெட் பண்ணியே அவங்க UAE அட்டாக் ட்ரோன்ஸ்களை ஏவி இருக்காங்க. இதுக்கான பதிலடியை ரஷ்ய அதிபர் புதின் நிச்சயமா உக்ரைனுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் கொடுத்தே தீர்வார்ன்ற மாதிரி செர்ஜி லாரோவ் நேட்டோ நாடுகளுக்கு எதிராக மிரட்டல் விடுத்திருக்காருங்க. ரஷ்யா தரப்புல இப்படி உக்ரைனுக்கு எதிராக மிரட்டல் விடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம உக்ரைனோட சபோர்ஷியா பகுதியை குறி வச்சு மாஸ்கோ அட்டாக்கு பதிலடியா ரஷ்யா கிளைட் பாம்ஸ்களை பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சபோர்ஷியாவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ன்றது உக்ரைன் ராணுவம் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம்ன்றதுனால ரஷ்யாவோட கிளைட் பாம்ஸால அங்க சேதமும் கடுமையா ஏற்பட்டிருக்குதுங்க. உக்ரைனோட சபோர்ஷியா மட்டும் இல்லாம கியூ அதுக்கப்புறம் கிர்சன் நகரங்களை குறி வச்சும் ரஷ்யா அட்டாக் ட்ரோன்ஸ்ங்களையும் இன்னும் சில க்ரூஸ் மிசைல்ஸ்ங்களையும் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக ஏவி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. மாஸ்கோ அட்டாக்கு பதிலடியா ரஷ்யா நடத்திருக்கிற இந்த கிளைட் பாம் அட்டாக் சம்பந்தமா உக்ரைன் ராணுவம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரஷ்யா இப்ப நடத்துற விக்டரி டே பரேட்ல சம்பிரதாயத்துக்குன்னு ரஷ்ய ராணுவம் 48 மணி நேரத்துக்கு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டான்பாஸ் ரீஜன்ல உக்ரைன் படைகளுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிற ரஷ்ய ராணுவன்றது இப்ப உக்ரைனோட சபோர்ஷியா பகுதியை குறி வச்சு கிளைட் பாம்புங்க மூலமா தாக்குதல் நடத்திருக்காங்க. ரஷ்யாவோட இந்த தாக்குதல்ல மிலிட்டரி பேஸ் உட்பட அந்த நகரத்தோட சில கட்டிடங்களும் பெரிய அளவுல சேதத்துக்குள்ளா இருக்குது. ரஷ்ய ராணுவத்தோட இந்த தாக்குதலுக்கு நேட்டோவோட துணையோட சீக்கிரமாவே நாங்க பதிலடி கொடுப்போன்ற மாதிரி உக்ரைன் ராணுவம் அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரஷ்யாவோட கலிங்கார்டு பகுதியில நேட்டோவுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல இப்ப புதுசா ஒரு கிளாஷ் ஏற்பட்டிருக்குதுங்க. நாளுக்கு நாள் ஆர்டிக் ரீஜன்ல ரஷ்யாவோட மிலிட்டரி பிரசன்ஸ்ன்றது பன்மடங்கு அதிகமாயிட்டே இருக்குதுங்க. பனி படர்ந்த ஆர்டிக் நிலப்பரப்புல இருக்கிற செவல்பாடு நிலப்பகுதியில ரஷ்ய ராணுவத்துக்கும் நேட்டோவுக்குமே கூட சின்ன கிளாஷ்ன்றது ஏற்பட்டுச்சு. அதோட வெளிப்பாடுன்றது இப்ப பால்டிக் கடல்ல பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. நேட்டோவோட சீஃபா இருக்க மார்க் ரூத்தேவோட உத்தரவுப்படி பால்டிக் கடல் பகுதியில ரஷ்ய ராணுவத்துக்கு எதிராக நேட்டோவோட ராணுவன்றது மிலிட்டரி ட்ரில்ல ஈடுபட்டு இருக்காங்க. பால்டிக் கடல் பகுதியில ரஷ்ய ராணுவத்துக்கு எதிராக நேட்டோ பண்ற போர் பயிற்சிங்க ரஷ்ய அதிபர் புதினுக்கு கோவத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. அதோட வெளிப்பாடா ரஷ்யா இப்ப கலிங்கார்டு நிலப்பகுதியில அவங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸ்ங்களை புதுசா டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு உத்தரவுகளை புதின் பிறப்பிச்சிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலிங்கார்டு பகுதின்றது ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்கிறதுனால அந்த இடத்துல நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்பப்ப கிளாஷ்ன்றது ஏற்பட்டு இருக்குது. சரியா இந்த கலிங்கார்டு பகுதின்றது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுன்னா, ஒரு பக்கம் பார்டரா பால்டிக் கடல் பகுதியும் இன்னொரு பக்கம் பால்டிக் நாடுகளா இருக்க எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியாவோட இந்த கலிங்கார்டு நிலப்பகுதின்றது பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்குதுங்க. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் இந்த கலிங்கார்டு பகுதின்றது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்ததுங்க. அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருக்க மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இந்த கலிங்கார்டு பகுதின்றது அமைஞ்சிருக்குது. இதுல இந்த நிலப்பகுதின்றது பால்டிக் நாடுங்க மட்டும் இல்லாம போலாந்தோடையும் ரஷ்யா பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருக்க இந்த சின்ன நிலப்பகுதின்றது நேட்டோ ரஷ்யாவுக்கான மிக முக்கியமான பிளேஸா இருக்குதுங்க. ரஷ்யா நினைச்சாங்கன்னா நேட்டோ நாடா இருக்கிற போலாந்து நாட்டை குறி வச்சு இந்த கலிங்கார்டு நிலத்துல இருந்து எப்ப வேணா தாக்குதல் நடத்த முடியுங்க. நேட்டோவுக்கு எதிர்வர காலத்துல ரஷ்யா படையெடுத்தாங்கன்னா ரஷ்யாவோட சாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற நேட்டோ நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன், அதுக்கப்புறம் ஜெர்மனி, அதுக்கு அடுத்து எந்த நாடு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா போலாந்து நாடா தாங்க இருக்கும். ரஷ்யாவுக்கு போலாந்து மேல ஏன் இந்த அளவுக்கு கோபம் ஏற்பட்டிருக்குதுன்னா, ஒட்டுமொத்த 32 நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு எந்த வழியா ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த போலாந்து நாடு வழியா தான் கடந்த 5 வருஷமா ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த போலாந்து நாட்டுக்கு அப்பப்ப பயத்தை காட்டணும்னு ரஷ்யா அவங்களோட அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸையும் சில மிசைல்ஸ்ங்களையும் நேட்டோவோட வான்பரப்புக்கு கிட்ட கொண்டு போகிறதும், அதுக்கப்புறம் போலாந்துக்குள்ளாரையே சில அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸை உள்ள விழ வைக்கிற மாதிரியான காரியத்தையும் ரஷ்யா கடந்த காலத்தில் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம போலாந்தை ஒட்டி தான் இந்த கலிங்கார்டு நிலப்பகுதி இருக்கிறதுனால முழுக்க ராணுவமயமாக்கப்பட்ட இடமா அந்த இடத்த ரஷ்யா கடந்த 30 வருஷத்துக்கு மேல வச்சிருக்காங்க. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கிற S-400, பேண்டசிர், S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தொடங்கி அணு ஆயுதங்களை தாங்கிட்டு போற பேலிஸ்டிக் மிசைல்ஸுங்களும் அங்க டிப்ளாய்மெண்ட் செய்யப்பட்டிருக்குதுங்க. RS-24 யார்ஸ், RS-26 ரூபேஸ், அதுக்கப்புறம் சாத்தான் அழைக்கப்படுற RS-28 சார்மெட் ஆயுதத்தையும் ரஷ்யா இந்த நிலப்பகுதியில் டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில பால்டிக் கடல் பகுதியில் நேட்டோ நாடுங்க இப்ப போர் பயிற்சியை தீவிரமாக்குறதுக்கு பதிலடியா போலாந்தை ஒட்டி அமைஞ்சிருக்கிற இந்த கலிங்கார்டு பகுதியில்
ரஷ்ய அதிபர் புதினோட உத்தரவுப்படி புதுசா சில நியூக்ளியர் மிசைல்ஸுங்களை ரஷ்யா டிப்ளாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ரஷ்யாவோட இந்த ராணுவ நகர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற நேட்டோவோட சீஃபா இருக்கிற மார்க் ரூத்தே ரஷ்ய அதிபர் புதினுக்கு எதிராக என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காருன்னா, பால்டிக் கடல் பகுதியிலையும் ஆர்டிக் பெருங்கடல் பரப்புலையும் நேட்டோ நாடுகளுக்கு தொடர் போர் அச்சுறுத்தல தான் ரஷ்யா கொடுத்துட்டு இருக்காங்க. நேட்டோவோட ராணுவ பலன்றது 2025 விட 2026 அதிகமாகிறது ரஷ்யாவுக்கு பிடிக்கல. ரஷ்யா என்னதான் தடுத்தாலும் உக்ரைனுக்கு நாங்க கொடுக்கிற $100 பில்லியன் அவங்களால தடுக்க முடியாது. நேட்டோ நாடுங்க உக்ரைனுக்கு சப்ளை பண்ற ஆயுத உதவிகளையும் புதினால தடுக்க முடியாது. இது மட்டும் இல்லாம நேட்டோ படைங்க ரஷ்யாவோட போருக்கு எந்த நிமிஷமும் தயாரா இருக்கிறதா மார்க் ரூத்தே மிரட்டல் விடுத்திருக்காருங்க. UAE ஆயுதங்கள் மூலமா மாஸ்கோ தாக்கப்பட்டிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஜியோ பாலிட்டிக்கல் அப்டேட்ஸை நிறைய ஆர்டிகல்ஸ்ல ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி தாராளமா உதவி பண்ணலாம். வல்லரசுகளோட அதிபருங்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.